வேள்பாரின்னு ஒரு புத்தகம் படிச்சு பார்த்துருக்கீங்களா? உண்மையிலே நம்ம தமிழண்டா அப்படின்ற ஒரு கத்தோட, ஒரு திமுறோட, ஒரு கர்வத்தோட, ஒரு கம்பீரத்தோட நம்ம படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் வேள்பாரி என்கின்ற புத்தகம். அந்த புத்தகத்துல ஒரு சாதாரண குறுநில மன்னனா வாழ்ந்தவன் அவன். புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கிற பிரான்மலைங்கிற ஒரு மலையை, ஒரு குறிஞ்சி பிரதேசத்தை ஆண்ட மன்னன் பாரி. அவனுக்கும் ஒரு புலவர் கபிலருக்கும் இடையிலான ஒரு உரையாடல் அவ்வளவு அழகா இருக்கும். ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. யாரு? கபிலரும் பாரியும் நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகணும். இப்ப கபிலர் கேட்பாரு, இப்படி சுத்தி அங்க போறதுக்கு இப்படி குறுக்கால போனாலும் அந்த ஊர் வந்துரும்ல, ஏன் நம்ம சுத்தி சுத்தி போறோம் அப்படின்னு. அப்ப பாரி சொல்லுவான், இது வந்து ஆழிக்காடு, இது வழியா நம்ம போகக்கூடாது, எங்க மக்கள் யாருமே போக மாட்டாங்க. ஏன்? ஒரு காலத்துல ஆழி இருந்துச்சு. சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்லுவார், ஆழி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, நிறைய கோவில்கள்ல யாழின்னு ஒரு சிலை இருக்கும் இல்லையா?